கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:12 வாசிக்கலாமா? கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவன் அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. கிருபை எப்பவுமே ஆண்டவருடையதான் இல்லையா? நோவாக்கோ கண்ணில் தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைச்சு, கிருபைனாலே நம்ம நோவா ஞாபகம் தான் வந்துடல. ஆனால் பரிசுத்தவன்கள் எல்லோரும் கிருபைனால தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இது கிருபையின் காலம், கிருபையின் காலம் இப்போ சொல்கிறேன்ல, இல்லவே இல்லை. உலக தோற்றமே கிருபையின் காலம் தான். கிருபையின் காலம் இருந்ததுனால தான் உலகம் தோன்றியது, இல்லைன்னா தோன்றி இருக்காது இல்லை? அப்போ கிருபை அவருடையது. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக. என்ன செய்கை? செய்கைனா என்னம்மா? செய்கைனா என்னப்பா அப்படின்னா, நம்ம ஆண்டவரை குறித்த செயல்பாடுகள், உலகத்தை குறித்த செயல்பாடுகள் ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். செய்கைகள் செய்கைகள் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, நான் நல்லது செய்கிறேன்னா அது ஒரு செய்கை, கெட்டது செய்யறேன்னா அது ஒரு செய்கை இல்லையா? நான் செய்கிற நல்லதானாலும் கெட்டதானாலும் அவருக்கு தான் நான் பதில் சொல்லணும். அதுக்கு தான் ஒரு பலன் உண்டாகும். அவன் அவன் செய்கிற நன்மை தீமைக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறது சொல்றாரு. நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கான பலனை எங்கிருந்து கொடுக்குறாரா? அவர் கொடுக்கறதா வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு பூமியில வாழும் பொழுது எப்படி வேணா வாழலாம், துன்மார்க்கமா வாழலாம், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், பாவம் செய்து வாழலாம், மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கலாம், என்னென்ன நடக்கலாம், என்னென்னா செய்து உலகத்துல நம்மை பெரிய ஆளா காட்டிக்கொள்ள வாஞ்சிக்கலாம். இது ஒரு செய்கை தான். இதை நம்ம எப்படி வேணா வாழ்ந்து, நம்ம எப்படி வேணா மற்றவங்க முன்னாடி ரொம்ப ராயல் ரைட்ஸா வாழ நமக்கு எல்லா தகுதியும் எல்லாம் என்ன இருக்குங்க, எல்லா மன தைரியமும் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் யோசிக்கணும். இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அங்கே ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனை பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை நான் இங்கே முரட்டாட்டமாக வாழ்ந்துட்டா அங்கே எனக்கு எந்த பலனும் இல்லை, நேராக அக்கினி கடல் தான். ஆனால் இங்கே நல்லா வாழ்ந்துட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டேன், ஆண்டவர் நினச்சபடி வாழ்ந்துட்டேன், ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குங்க? ஜீவ கிரீடம், நித்திய ஜீவன், பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம், அவர் அருகில் இன்னும் ஊழியம் செய்தா அவர் அருகில் எனக்கு ஒரு இடம், இதெல்லாம் உண்டு இல்லைங்க? அப்போ அந்த பலனை குறித்து யோசிக்கணும். இன்னைக்கு சாப்பிட்டா போதும்னு யோசிக்காம எப்போவுமே என்ன செய்யணுங்க? எல்லா நேரத்து குறித்தும் யோசிக்கணும். இதுதானே கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஈசாக்கு அந்த நாளிலே கிடைச்ச விதனல்ல, அவன் மட்டும் சாப்பிட்டு குடும்பம் திருப்தியாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அது பஞ்ச காலத்தில் கொண்டு போயிட்டு விதைச்சான் பாருங்க. அது அவனுக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு அந்த நாட்களில். அதனால இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்பீங்க, தீமையை விதைச்சா தீமையை அறுக்க போறீங்க. அதனால இந்த நாள்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த வாழ்க்கைக்காக மட்டும் நம்ம அர்ப்பணிக்காம இன்னொரு வாழ்க்கை இருக்கே, அதற்காகவும் சேர்த்து நம்ம அர்ப்பணித்து வாழலாம். இந்த நாளில் கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கா, ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் ஆண்டவர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தைகள் எல்லாம் முடியுது ஆண்டவரே, தேவனுடைய மகிமை இருக்கிறது, இதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் ஆளுக இருக்கட்டும் ஐயா, காத்துக்கொள்ளுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனம். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை விசாலமான இடத்திலே வைத்து தீமை நின்று விலக்கி தப்புவித்து காத்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் சில பாதைகளை நீங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கும், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் அடைத்து வைத்து இருக்கின்றான். அது உங்களின் எதிர்கால கனவுகள், குடும்பத்தை குறித்த திட்டங்கள், ஊழியத்தில் மற்றும் பணியிடங்களில் அடைத்து வைத்ததோடு மாத்திரமல்லாமல் அதன் வழியாய் பல உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள், வியாதி இவைகளில் கட்டப்பட்டு அவிழ்ப்பார் யாரும் இல்லையே என்றும் தப்புவிப்பார் உண்டோ என்றும் தினம் தினம் தேவனை நோக்கி காத்திருக்கிற, கண்ணீர் வடிக்கிற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருக்கமாய் பிரியமாய் இருந்து இன்றைக்கு உங்களை அவற்றிலிருந்து விடுதலையாக்கி தப்புவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைத்து ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக விடுதலை தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கையில்,
அங்கே என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். தாவீதை கர்த்தர் கோலியாத் என்கிற பலங்கொண்ட அசுரனிடமும் சிங்கத்தின் கரடியினிடமும் இருந்து விடுவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் ஜீவனை வாங்க தேடின ஆயுததாரியான சவுலிடமிருந்தும் தன் மகனான அப்சலோமிடமிருந்தும் விடுவித்து காப்பாற்றி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகள் கோலியாத்தை போன்றோ, சிங்கத்தை கரடியை போன்றோ, அல்லது நம்பினவர்களே உங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். உங்களுக்கு எதிரான எல்லா பகையும் தீமைகளையும் இன்றைக்கு மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பலனையும் தந்து ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக விசாலத்தில் வைக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று உள்ளது. ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால் அவன் தன் தகப்பனின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி பல வகையில் முயற்சிக்கின்றான். எல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் பகையுமாக வருகிறது. ஆனாலும் அவன் விசுவாசத்துடன் தொடர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் ரெகோபோத்தை கட்டளையிடுகிறார். அத்துறவின் மூலம் எதிரிகள் சமாதானம் பண்ணப்பட்டார்கள், பகைகள் அமைதலானது, பலுகி பெருகி இருக்கும்படி ஆசிர்வதித்தார். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற போராட்டங்கள், பகைகள், எதிரான தடைகள் எவைகளிலெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளில் இன்றைக்கு சமாதானத்தையும் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தும் மனித தயவு, அதிகாரிகளின் தயவு கிடைக்க பண்ணி பலுகி பெருகி இருக்கும்படி ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக வெளிச்சமாக்குகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் இருளாய் காணப்படுகிறதோ அது ஒருவேளை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தோல்வி, கையின் பிரயாசங்களில் பற்றாக்குறை, சரீரத்தில் உள்ள பலவீனம், வியாதி, இவற்றினால் உங்களின் எண்ணங்கள், யோசனைகள் போன்றவற்றில் இருளாய் காணப்பட்டு மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு சோர்வுகள், விடாய்த்து போன நிலைகள், இவற்றில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருளான சூழ்நிலைகளை வெளிச்சமாக்கி ஆசிர்வதிக்கிறார். நான்காவதாக வெற்றியை தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 33வது வசனத்தில் அவர் என் வழியை செவ்வையாக்குகிறார் என்று உள்ளது. மற்றும் ஏசியாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தில் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றும் உள்ளது. என கருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எதிராக மலை போன்ற சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவற்றின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்காய் எழும்பி நின்று அவைகளை எல்லாம் தகர்த்து நிர்மூலமாக்கி கோணலான எல்லாவற்றையும் செவ்வையான வழிகளாய் மாற்றி உங்களுக்காய் அவரே அரணும் கோட்டையும் கேடகமமாக இருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் இருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் அவர் உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தந்து விசாலமான இடத்திலே வைத்து உங்கள் இருளை வெளிச்சமாக்கி வெற்றியை தந்து ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஒருவராலும் விடுவிக்க முடியாத கடினமான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களை விடுவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரை எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. பிரியமானவர்களே, இவ்வுலகில் மனிதனாக பிறந்த இயேசு சகலவிதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர்.
அவர் பரிசுத்தர். எமது பலவீனங்களில் எமக்காக பரிதபிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்காக அல்ல, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். மேலும் நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பல பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையே விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்களில் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கும் வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மே மாதம் 2026ஆம் ஆண்டு, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே இப்படியாக இந்த நாட்களே வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று என் ஆண்டவர் நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவன் நீதியை குறித்து இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவருடைய நீதி எப்படியாக இருக்கிறதாம், அது இந்த நாட்களிலே தூரமாக இருப்பதில்லையா, அது சமீபமாய் இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே திருவுளம் பற்றுகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி மட்டுமில்ல, என்னுடைய ரட்சிப்பு கூட இந்த நாட்களிலே உங்களுக்கு இந்த நாட்களிலே தாமதிப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். ஏனென்றால் நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். சியோன் என்று சொல்லப்படுகிற இடம் தேவன் வாசம் செய்கிற இடம், தேவனுடைய சபையை இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே எழுந்து கலிகூர் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தை இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் சியோன் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருந்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை அவருடைய மகிமையிலே மகிழ்ந்து கலிகூர்ற இடமாக இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய சபையிலே தான் வாசம் செய்கிற இடத்திலே, தன்னுடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்திலே தேவனுடைய ரட்சிப்பை இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறாராம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படி ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், நீங்கள் வேதத்திலே அநேக இடங்களிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இறங்கி அவர்களை நிரப்புகிறதை பார்க்கிறோம். ஆதாரமாக புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் பெந்தேக்கோஸ்து நாளிலே இந்த நாட்களிலே ஒருமனப்பட்டு இந்த நாட்களில் இருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தைக்காக காத்து கொண்டு இந்த நாட்களில் இருந்தார்கள். 120 பேர் மேல் இந்த நாட்களிலே பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களிலே இறங்கினது. ரட்சிப்பின் வல்லமை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வல்லமை இந்த நாட்களிலே பாருங்கள், அவர்களுடைய நுகங்களை உடைத்தது மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை இந்த நாட்களை வெளிப்படுத்தினது என்று சொல்லி வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அமைதியாக பயத்தோடு இந்த நாட்களில் இருந்த பேதுரு கூட இந்த நாட்களில் அந்த வல்லமையை பெற்ற உடனே பாருங்கள்,
தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல,